மகாபிரிவாச்சரணம். பகவத்கீதை 11வது அத்தியாயம், விஸ்வரூப தரிசன யோகம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? விபூதி யோகம் சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அது அனைத்துமே அந்த கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்து மாதத்தில் நான் மார்கழின்னு சொல்கிறார் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பார்வைக்கு பகவான் தெரியாததால் நம்ம என்ன நினைக்கிறோம்? பகவானுடைய உருவம் இங்கே இல்லை, நம் கண்களுக்கு புலப்பட மாட்டான் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த சந்தேகம், அந்த ஒரு கேள்வி, அந்த பதில் நம்ம சொல்றது சரியா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தான் இந்த யோகம், விஸ்வரூப தரிசன யோகம். இதுக்கு ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, have enough surrender to see the truth as it is அப்படின்னு அழகா சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம விஸ்வரூப தரிசனம் சொன்னோன்னா ஒரே நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, ஒரே தான் கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு ஞான திருஷ்டி கொடுத்தார். உடனே அவனுக்கு வந்து அந்த கிருஷ்ணனை வந்து பார்த்தார், விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஞான திருஷ்டி அப்படிங்கிறது வந்து ஏதோ புதுசா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு தான் அவருக்கு வந்து அந்த கண்ணு முன்னாடி அவர் இருக்காரு, இத்தனை நாளாக அங்கே வந்து இல்லை, கிருஷ்ணர் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து தவறு. எப்பொழுதுமே நம் அருகில் அந்த பகவான் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். எப்படின்னா, ஒரு குழந்தைய தாய் எப்படி தன் கண் பார்வையிலேயே பார்த்துக்கிட்டா இருப்பா இல்லையா? இங்கே விடாமல் அங்கே விடாமல் எங்கே போனாலும் தன்னுடைய கண் பார்வையிலேயே வைத்து கொண்டே இருப்பாள். அப்படித்தான் இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவும் என்ன பண்ணுவாராம், நம்முடைய பக்கத்திலேயே தான் இருக்கார். நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, நம்முடைய திருஷ்டிக்கு அவர் தெரியாததால் கடவுள் இங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஞான திருஷ்டியை அப்போ கொடுத்தாரே, அப்போ அந்த பார்வை தெரிந்ததே அப்படின்னா, அப்போ அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்தார். அப்போ அப்படி என்ன ஞானம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சரணாகதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரே, நீ செய்யவில்லை, நான் தான் செய்கிறேன், பலனை எதிர்பார்க்காமல் காரியங்களை செய் அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்ன கற்றுக்கொண்டாயோ அதன்படி வாழ்ந்து பார் அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் செய்துதான் நமக்கு வந்து அந்த ஞான திருஷ்டி கிடைக்கிறது. இப்போ உடனே அவருக்கு எப்படி கிடைத்தது அந்த திருஷ்டி? உடனே எப்படின்னா, அவர் வந்து சொல்ல சொல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொன்னது, அவருக்கு உபதேசம் செய்தது யார் என்றால் அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பகவான். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகளில் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி வந்து நம்மை சேர்ந்து உடனே அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களையும் தீர்த்து அழுக்குகளையும் துடைத்து எப்பொழுது அவருடைய ஞானத்தை பளிச்சிடதாக செய்கிறது. அந்த ஞான சூரியன் இத்தனை நாள் எங்கே இருந்தார் அப்படின்னா, நம்முடைய அழுக்குகள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகள், அகங்காரம் எல்லாம் இருக்கே, அது பூரா அப்படியே மூடி வச்சிருந்துச்சு. இப்போ எல்லாம் போனதுக்கு அப்புறமா அப்படி பிரகாசமாக தெரிகிறது. அந்த பிரகாசத்தில் தான் அந்த கிருஷ்ண பகவானுடைய தரிசனம் அவருக்கு கிடைத்தது. சரி, இப்போ அர்ஜுனன் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய தவறான அறிவினால் உண்டான மயக்கம் இப்போ ஒளிந்து விட்டது கிருஷ்ணா, உன்னுடைய பெருமையை பற்றி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னார். உங்களுடைய அறிவில்லாத அழிவில்லாத உருவத்தை காண விரும்புகிறேன்னு சொன்ன உடனே தான் இப்போ வந்து அவர் என்ன சொன்னார், என்னுடைய நூற்றுக்கணக்கான தோற்றங்களை காண உனக்கு விசேஷமான பார்வையை அளிக்கிறேன்னு சொன்ன விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ அவருக்கு அர்ஜுனனுக்கு என்ன புலப்பட ஆரம்பித்தது அப்படின்னா, இறைவனுடைய எண்ணிலடங்கான தோற்றங்கள், அதில் ஆயிரக்கணக்கான சூரியன்களை பார்க்குறார் பிரகாசமாக. பேரண்டம் அனைத்தும் எங்கே இருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்குள்ளே பார்க்குறார். அப்போ இது எல்லாத்தையும் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, எவ்வளவு புகழணுமோ அவ்வளவு புகழ்ந்து சொல்கிறார். ஒன்றுமே செய்யாத நம்முடைய செயல்களுக்கே நாம் எவ்வளவு புகழ்ந்து தள்ளுகிறோம், எவ்வளவு புகழ்ச்சியான வார்த்தைகளை சொல்கிறோம். ஆனால் இப்போ தான் இந்த புகழ் அப்படிங்கிறதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுதான் உண்மையான புகழ். அதாவது அளவிட முடியாத ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் இல்லையா, அதை பெருமைப்படுத்தி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உண்மையான புகழ். அப்போ அவருக்குள்ள எல்லா கடவுள்களையும் பார்க்குறாரு, என்னென்ன இருக்கோ அத்தனைத்தையும் பார்க்குறாரு. அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், தர்மத்தினுடைய காவலனாக நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா தெய்வங்களும் அடைக்கலம் உன்னிடத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆறுகள் கடல்ல அப்படியே போய் சேர்ந்துரும் இல்லையா, அப்படித்தான் இங்கே இந்த வீரர்கள் மடிந்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா, அவர் அப்படியே வந்து உன்னுடைய வாய்க்குள் தான் செல்கிறார்கள். அப்போ எல்லா உலகங்களும்
துன்பங்களையும் அழிக்கக்கூடிய காலம் யார் அப்படின்னா கிருஷ்ணன் தான். அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்னோட கருவி மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீ என்ன செய்ய நினச்சியோ அதை நான் முன்னாடியே செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அழகாக சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் பயந்து, இப்படி இறைவன்கிட்ட நம்ம என்ன செஞ்சுட்டோம், இப்படிலாம் தவறாக பேசிட்டோமே கண்ணா, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே மன்றாடி கேட்க, இறைவன் என்ன செய்கிறான், யாராவது இறைவன் சொல்லும் பொழுது அப்படியே இறைவன் கோபப்படுவார் அப்படின்னா கண்டிப்பாக கோபப்பட மாட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, திரும்பவும் மனித உருவுக்கு திரும்பி அர்ஜுனனை பார்த்தோன்னா அவனுடைய மனசு இப்போ நிலை பெற்று விட்டது. இப்போ இந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்ணனுக்கே ஒரு ஆசையம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதற்காகத்தான் நடந்தது என்று கூட சிலர் சொல்லுவார்கள். ஆக இது போன்ற விஷயங்களை நாம் எதனால் பார்க்க முடியாது அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன், நான் நிறைய வேதங்களை ஓதுறேன், தான தவம் எல்லாம் பண்ணுறேன், எவ்வளவு சடங்குகள் இருக்கோ அத்தனை ஒன்று விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அந்த ஒருமித்த பக்தின்னு ஒன்று சொல்கிறோமே, அந்த பக்தியில் அவனிடம் கரைந்து விட்டால் மட்டும்தான் இந்த தரிசனம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக யார் ஒருத்தவங்க கடவுளுக்காகவே அத்தனை விஷயங்களையும் செய்து அவனுக்காக அவனிடம் சார்ந்து அவனிடம் பக்தி கொண்டு பற்றில்லாமல் வெறுப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவன் மட்டும்தான் என்னை அடைவான் சொல்லிட்டு இந்த யோகத்தில் அழகாக சொல்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க, சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாவ் எனஃப் சரண்டர் டு see the truth as it is. அது எப்படி இருக்கும் அப்படியே நம்ம பார்க்க முடியும் என்று மகாபெரியவா சரணம்.